ஜீசஸ். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்குள்ளே இருக்க எண்ணங்களும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சுபாவங்கள், உணர்வுகள் அத்தனை ஆழப்படுத்துங்க. ஆண்டவருக்கு நேராக இப்பொழுதே உங்களுடைய இருதயத்தை நோக்கி பாருங்க. இதோ நான் பார்க்கிறேன், நிறைய காட்சிகள் வருகின்றன. இதோ ஈஸ்வரபிபி ஷரபிபி ஷரத்து நிற்கிற பார்த்து சக்கரா. என் ஆண்டவரே, என் ஆண்டவரை எப்பொழுது என்னை கடைக்கும் நோக்குவீர், எப்பொழுது எனக்கு உற்று நோக்கி எனக்கு விடுதலை கொடுப்பீர் என்று அவளாய் ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். இதோ என்னை நான் தொலைவில் இருக்கிறேன் என்று நீ நினைக்க வேண்டாம். நான் உனக்குள் இருக்கிறேன். உன்னிலிருந்து செயலாற்றுவேன். செயலாற்றுகிற நேரம் இதோ அண்மையில் இருக்கிறது. உன் வாழ்க்கை அவர் மேல் எழுகிற கட்டிடமாக, இதோ ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் உனக்கு நன்மையான எதுவோ அது மட்டும்தான் உனக்கு நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உங்கள் காரியம் என்ன, உன் பாதை என்ன, உன் சிந்தனை என்ன, உன்னுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டது என்பது ஆண்டவர் ஆழ்ந்து பார்க்கிறார். மகளே, நீ இன்றைய நிலையை யோசிக்கலாம். கடவுள் நீ வருகிற நாட்களை யோசிப்பார். இதோ இன்றைய நாளில் இன்னைக்கு இந்த மணி நேரத்தை கூட கடவுள் எதற்காக தேர்ந்தெடுக்கிறார் என்பதை நம்மளால் அறிய முடியாது. இதோ அவருடைய உயரத்தையும் அவருடைய நீளத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் அளக்க முடியாது. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்கு குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? கடவுளுக்கு உனக்குள்ள இருக்கிற ஏற்பாடுகள் எப்படிப்பட்டவை? கடவுள் உன்னை உன் தாயின் கருவறையில் உருவாக்கும் போது எதற்காக உன்னை உருவாக்கினார்? என்ன நோக்கத்திற்காக உருவாக்கினார்? இந்த நேரத்தில் சிந்திப்போம். லீஷரோபி ஷரத்து நிற்கிற பக்தி சக்கரா. என் பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் கரத்தில் இருக்கிற பிள்ளைகளாக, இதோ வணைக்கப்பட்டவர்களாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய சோம்பேறித்தனமும் உங்களுடைய அசம்பந்தம், உலக ஆசையும் உலக கவலைகளும் இதோ என்னில் வளர விட மாட்டேங்கிறதே. இதோ உங்களால் வளர முடியவில்லையே. இதோ என்னை பற்றி சிந்திக்கிற நேரம் குறைவாக இருக்கிறதே. எப்படி நீங்கள் இந்த உலகத்தோடு போராடப் போகிறீர்கள்? என் அன்புக்குரியவர்களே, எப்படி இந்த உலகத்தோடு போராட போறீங்க? இந்த உலக பூதங்களோடு, இந்த உலக பேய்களோடு, இந்த உலக மனிதர்களோடு எப்படி நீங்கள் போராட போகிறீர்கள்? என் அன்பு பிள்ளையே, ஏன்னா உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, என்ன பேசுவது என்று தெரியாது. ஏதோ கோவப்பட்டு ஏதோ உனக்கு ஞானமாக வருகிற வார்த்தைகளை பேசுவாய். ஆனால் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரியாகத்தான் எடுத்து வைக்கின்றாயா? சரியாகத்தான் யோசிக்கிறாயா? இல்லை உன் பாதை சரியானதா? என்ன செய்ய போகிறாய்? என் அன்பு மகளே, ஆண்டவர் சொல்லுகிறதை உற்றுக்கேள். இதோ ஆண்டவர் உனக்கென்று ஏற்படுத்துகிற காரியங்களை உற்றுக்கேள். இதோ அவர் உனக்கென்று நியமித்திருக்கிற வருகிற எதிர்காலத்தை குறிச்சுதான காரியங்களை உற்றுப்பார். இதோ ஏனோ தான் என்று கடவுளுக்குள்ளாக வாழ்ந்து மரிக்கிறதுனால் வருகிற பிரயோஜனம் என்ன? இதோ ஒரு நாள் மரணம் வரும். பாருங்க, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டு தான் போய்கொண்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையும் மாறுகிறதாக தெரியவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வல்லமையாக நான் ஊழியம் பார்க்கணும் பிரதர், கடவுளுக்காக நான் வல்லமையாக ஓடணும் நினைக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். உண்மையாக தூக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அதுக்குண்டான முயற்சிகளை என்ன எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும்? வல்லமையாக பிரகாசிக்கணும்னு நினைக்கிறீங்க, எலும்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு உண்டான முயற்சிகளை என்ன எடுக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சிலர்லாம்
6 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் என்ன செய்கிறாங்க? ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய வல்லமையாக உபவாசம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் 7 நாள் கூட பாஸ்டிங் இருக்கிறாங்க. பிரைஸ் எல்லாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் கூட இங்கே இல்லைங்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னப்பா சோர்ந்துட்டீங்களா? நீங்கள் தான் எந்திரிச்சு வரணும். எங்கே நீங்கள் சாதாரணமாகவே ஒரு மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதிகாலையில் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறோம், பண்ணுறதுக்கு சரியாக வரதில்லை. தினமும் ப்ரேயர் பண்ணிவிட்டு எதையாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னாலும் செய்கிறதில்ல. ஊழியத்தில் கான்சஸ் பண்ணுங்கனாலும் பண்ணுறதில்ல. என் அன்புக்குரியவர்களே, இங்கே எல்லாரும் எதுக்காக தேடி வந்திருக்கிறீங்கன்னா இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க, நான் விசுவசிக்கிறேன். ஆனால் அந்த இயேசு உங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களுடைய செயல்பாடில் என்ன எதிர்பார்க்கிறார்? என்னன்னு சொல்ல முடியுமா? யாராவது உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணால் நீங்கள் எப்படி சொல்கிறது? கடவுள் இயேசு கிறிஸ்துக்கு நீ உண்மையாக வாழலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க இடத்துல வாக்குவாதம் பண்ணுவீங்க. நான் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கிறேன், கடவுள் படி தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன், அவர் கட்டளையின் படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பெரிய ஞானியை போல விவேகியை போல் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நீ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்னு பார்த்தா ஒரு ஜீரோ. உனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், இயேசுவை பற்றின முழு நாலேஜே கிடையாது. இருந்தால் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க. ஏதோ மத்தோட 11 ஓடிக்கொண்டு இருக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடும். திடீர்னு இறப்பு வரும், மரணம் வரும், முடிஞ்சு போயிடும். இதுதான் வாழ்க்கையா? இதுக்காக தான் பிறந்திருக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் மரிக்கும்போது ஆனந்த கண்ணீர் வரணும். என்ன வரணும்? நல்லது ஒரு போராட்டம் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், அப்பா உங்களுக்காக நான் உண்மையாக வாழ்ந்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லணும். சாகும்போது நல்ல சொத்து சேர்த்து வச்சோம், நல்ல பிள்ளைகளை வளர்த்தோம், நல்லா படிக்க வச்சோம், பேர பிள்ளைகளை பார்த்தோம், மறுச்சோன்னு என்ன செய்ய முடியாது? நேராக நரகத்துக்கு தான் போகணும், பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னொரு சில பேருக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா என்ன செய்யல புரிய மாட்டேங்குது. என்ன செய்கிறது? புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? இன்னும் அடுத்து ஏதாவது ஒன்றுனா பெரம்பு தான் எடுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, அடிக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, சாதாரண ஒரு செல்ஃபோன் நீங்கள் வச்சிருக்கிற செல்ஃபோனு சார்ஜ் போடலைன்னா அது குறிப்பிட்ட யூஸ் பண்ணதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரங்களுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அடுத்து நீ அதை பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் நீயும் கடவுளுடைய ஆவியில் நிரம்பி இருந்தால் மட்டும்தான் உன்னை மற்றவர்கள் யூஸ் பண்ண முடியும். நீ கடவுளுடைய ஆவியில் நிறைஞ்சிருந்தா தான் மற்றவங்களுக்கு போய் நீ சொல்ல முடியும். கடவுளுடைய ஆவியில் நிறைஞ்சிருந்தா தான் கடவுள் உனக்குள்ளேருந்து செயலாற்ற முடியும். இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது, உனக்கு எந்த நன்மையும் சேராதே. சிலர் என்ன நினைக்கிறாங்க? கடவுள் எனக்கு செய்வார், கடவுள் எனக்கு செய்வார், கடவுள் எனக்கு செய்வார். கடவுள் என்ன செய்யணும்? உங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கிறார், அதுவே ஒரு பெரிய விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. கடவுள் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறது வேற, கடவுளுக்காக நீ என்ன செய்திருக்கிறாய், என்ன செய்ய போகிறாய், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கா, நீதி இருக்குதா, உண்மை இருக்கிறதா? தவறு செய்கிற தண்டனை பெறாமல் போகான் என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. உப்பு தின்னவர்கள் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி இருக்க உன்னுடைய வாழ்க்கை சரியாக தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறாயா? நீங்கள் நான் அவங்க சொல்கிறது போல மாறலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய புலம்பல் மாறாது, உங்களுடைய கண்ணீர் மாறாது, உங்களுடைய வேதனைகள் கூடிக்கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வேதனை கூடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வராது. நாங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் பல வேதத்தில் சொல்லுகிற பல எஸ்தர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், பல யூதித்துகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், பல எலிசபெத்து அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
என் அன்புக்குரியவர்களே, பல கேத்ரின்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்தீங்கன்னு வைங்க, மிரண்டுருவீங்க. என்னாலே இன்னும் சில விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படியும் ஒரு சகோதரி வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்குள்ள இன்னும் இருக்கு. ஆச்சரியம் இருக்கு, ஆச்சரியம் இருக்கு. அதுபோல் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ எண்பிக்கப்படும்? கொஞ்சம் நினச்சி பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்போ நீங்கள் இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால், கடவுள் சொல்லியிருக்கிறார், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைவாக இருக்காது. நீ கடவுளுடைய ஆவியில் நிறைந்திருந்தால் கண்டிப்பாக உன்னை தனித்துவமாக ஆண்டவர் ஏற்படுத்துவார், உன்னை காண்பிப்பார். உன் செயல்பாடுகள், உன்னுடைய பேச்சுக்கள், உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் எல்லாம் மாறும். ஒன்றுமே நடக்கலைங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க, அப்படியே இருக்குங்க, அப்படியே போய்கிட்டு இருக்கிறேங்க. வேலைக்கு போகிறேங்க, சாப்பாடு ஆக்குறேங்க, வீட்டை பார்க்குறேங்க, பிள்ளைங்க பார்க்குறேங்க, இதுதான் வாழ்க்கையாக இருக்குதுங்க. வேறு என்னங்க செய்கிறது? என்ன செய்கிறது? அப்போ நம்ம வாழ்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை. இதுதான் வாழ்க்கையா? இப்படி வாழ்கிறவரால் பரலவும் போக முடியுமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், நான் எதுக்கு உனக்கு பரலோகம் கொடுக்கணும்? நான் எதுக்கு உனக்கு பரலோகம் கொடுக்கணும்? நான் எதுக்கு உனக்கு நன்மை செய்யணும்? நான் எதுக்கு உனக்கு பரலோகம் கொடுக்கணும்? எல்லாத்துக்கும் மேலே உன்னை எதுக்கு நான் உயரமாக தூக்கி வைக்கணும்? காரணம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ரீசன் சொல்ல முடியுமா? அவருடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள், அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் செய்யணும். அப்போ அவருடைய பிள்ளைகள்னு உங்களை ஏற்றுக்கொண்டாரா? பிரைஸ் தி லார்ட். அவருடைய பிள்ளைகள்னு சொல்லி உங்களை ஏற்றுக்கிட்டாரா? சொல்லுங்க, உள்ளத்தில் எல்லாம் சொல்லுவீங்க ஏற்றுக்கிட்டாரு, ஏற்றுக்கிட்டாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, ஏற்றுக்கிட்டாருங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு கடவுளுடைய செயல்பாடுகளில் இருக்கிறதா, அதாவது நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துனுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா, இல்லை சாத்தானுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? எந்த செயல்பாடுகள் இருக்கிறது சொல்லுங்க? ரெண்டுமே இருக்கு பாருங்க. ரெண்டுமே. நம்மளுக்கு ஒரு தகப்பன் தானே இருக்க முடியும், ரெண்டு தகப்பன் என்ன செய்ய முடியாது. நல்லவை தீயவைகள் இடத்துல இருக்க முடியாது, அதே மாதிரி தீயவை நல்லவைகள் இடத்துல என்ன செய்ய முடியாது. ஒரு குடம் நிறையா தண்ணி வச்சு ஒரு சொட்டு விஷத்தை விட்டாலும் என்ன ஆகுது? அப்போ நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? இப்போ அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, சாத்தானுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நான் ஃப்ராங்காக போனேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது, உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குது. எவைகளுக்குள்ளாக நாடணுமோ, எவைகளுக்குள்ளாக ஓடணுமோ, எவைகளுக்குள்ளாக நிலை நிற்கணுமோ அதை விட்டுட்டு ஒரு பேதைகளாக, முட்டாள்களாக, கோழைகளாக உங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உன்னுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அவர் என்ன சாதாரண ஆளா? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர், சர்வ வல்லவர். அவர் ஒரு சொல்லில் எல்லாம் ஆகும், ஒரு சொல்லில், ஒரு பார்வையில் எல்லாம் மாறும். அவரை நம்ம தகப்பன் என்று சொல்கிறதுக்கே அதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும். எதுவுமே இல்லாமல் சும்மா போகிற போகல என்னுடைய அப்பா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அவர் சொல்லணுங்க, என்னுடைய மகள், உன் பேரை சொல்லி சொல்லணும், பேரை சொல்லி சொல்லணும். ஏசப்பா ஒரு சில நேரங்களில் அவரோட பேசும் பொழுது உனக்கு என்னடா வேணும்னு கேட்பார். பிரைஸ் தி லார்ட். அப்பா என்னை மகனேன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்கப்பா. கூப்பிடுவார். எப்பா இன்னொரு தடவை கூப்பிடுங்கப்பா.
அப்பா இன்னொரு தடவை கூப்பிடுங்கப்பா. என் அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு மகிழ்ச்சியும் அந்த ஒரு சமாதானம் உங்களுக்கெல்லாம் இன்னும் கிடைக்கவே கிடைக்காது. அது எப்படி நீங்கள் பிடிச்சிக்க போகிறீங்க? அதுக்கெல்லாம் இன்னொன்று நீங்கள் எவ்வளவோ காரியங்களை ஏறி வர வேண்டியது இருக்கிறது, எவ்வளவோ காரியங்களை இன்னும் தேட வேண்டியிருக்கு, எவ்வளோ காரியங்களை புரிஞ்சுக்க வேண்டியது. என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பெண்களுக்கு தான் ஒரு சின்னதாக ஒரு கூடுகை வெளியில் பண்ணிடுறேன். அது எங்கேன்னு சொல்ல விரும்பலை. அவர்களிடத்தில் பேசும்பொழுது கடவுள் மனதிற்கத்தை எனக்கு கொடுத்தாரு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்க்குறேன். ஏசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியலங்க. ஏசுனா யாருன்னு தெரியல. ஏதோ சிலுவை, நம்மளுக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு, அவ்வளோதான். கடவுள் அவர்களை நினைத்து கண்ணீர் வடித்தார். எனக்கு அழுக வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம், அவங்களுடைய உள்ளத்தின் காரியங்கள் எப்படி தெரியுமா இருக்கு? எங்களுக்கு யாராவது கடவுளை பற்றி சொல்ல மாட்டாங்களா? எங்களுக்கு முழுசாக அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா? ஏங்குகிறார்கள், தாகமாக இருக்கிறார்கள். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா இவங்க ஒவ்வொருவரையும் நான் பெரியதொரு ஊழியர்களாய் மாற்றியே தீர்வேன். அதற்கு உண்டான பலத்தை எனக்கு கொடுங்க, அந்த சக்தியை கொடுங்க. மன்றாடினேன். ஆனால் நீங்களாம் எழுந்திரிச்சு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், கடவுளுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணித்து ஒரு புனித தன்மையான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்னும் அநேகருக்கு தெய்வத்தை பற்றி தெரியாத மனிதர்களுக்கு உன்னையும் ஒரு தலைமைத்துவத்தில் நிறுத்துவார், ஒரு ஊழியராக நிறுத்துவார். அநேகருக்கு நீ வெளிச்சமாக இருப்பாய், அநேகருக்கு நீ ஒளியாயிருப்பாய், ஒளியாயிருப்பாய். அதாவதுங்க சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த குவாலிட்டி இல்லை. ஆனால் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்க, அவரோடு நீயும் செயலாற்றக்கூடும், செயலாற்ற முடியும். உங்கள் நிலைகள் மாறட்டும், உங்களுடைய வாழ்க்கை முறைகள் மாறட்டும். என் அன்பு பிள்ளையே, தேவனுக்குள்ளாக உண்மையாய் மாறிக்கொள். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே. பாருங்க, லூகாஸ் 13ஆம் அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். நல்லா கவனமாக கேட்கணும். அவ்வேளையில் சிலர் அவரிடம் வந்து பிலாத்து கலிலேயரின் இரத்தத்தை அவர்களுடைய பலியோடு கலந்தார் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் மறுமொழியாக, இக்கலிலேயர் இத்தகைய சாவுக்கு உள்ளானார்கள் என்பதால் மற்ற எல்லா கலிலேயரையும் விட இவர்கள் பாவிகள் என்று கருதுகிறீர்களா? அப்படி என்று என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லோரும் அவ்வாறு அழிவீர்கள். Praise the Lord. Hallelujah. 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 அதாவது இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், நிறைய பேர் கொல்லப்படுகிறார்கள், அவருடைய இரத்தம் சிந்தப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல நீங்கள் உண்மையாக மனம் திரும்பாவிட்டால், உங்களுடைய வாழ்க்கை மாறாவிட்டால், நீங்களும் அவர்களோடு சேர்ந்து அழிந்து போவீர்கள். உண்மையாக மாறணும், உண்மையாக வாழணும். இல்லைனா இதோ அந்த கலிலேயர்களோட இரத்தத்தை அவருடைய பலியோடு கலந்தார் என்று சொல்லப்பட்டபடி உங்களுடைய இரத்தமும் சாத்தானோடு கலக்கப்படுகிறது என்பதை மறந்து போகாதீர்கள். வாசிங்க. சீலோவாமில் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. அவர்கள் எருசலேமில் வாழ்ந்த மற்ற எல்லோரையும் விட குற்றவாளிகள் என்று கருதுகிறீர்களா? அப்படியன்று என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லாரும் அவ்வாறே அழிவீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா இங்க என்ன சொல்றாங்கன்னு? திடீர்னு கோபுரம் விழுந்து ஒரு 18 பேர் என்ன செய்றாங்க? செத்து போயிடுறாங்க, மடிந்து விடுகிறார்கள். இதோ அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் அதே போல அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உண்மையாக மனம் திரும்பாவிடில் உங்களுக்கும் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம், அகப்படலாம்.
மாட்டிக்கொள்ளலாம். அதனால மனம் மாறுங்கள், உண்மையாக மாறுங்கள். மேலும் அவர் இந்த உவமையை கூறினார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தான். அவன் வந்து அதிலே பழம் தேடிய பொழுது ஒன்றும் காணவில்லை. ஆகவே தோட்டக்காரனிடம் 3 ஆண்டுகளாக வந்து, இந்த அத்தி மரத்திலே பழம் தேடுகிறேன், ஒன்றும் காணவில்லை, இதை வெட்டிவிடு, ஏன் வீணாக இடத்தை அடைத்து கொண்டு இருக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த ஆண்டும் இருக்கட்டும், சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், காய்த்தால் சரி, இல்லாவிட்டால் வெட்டி விடலாம் என்றான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார் இந்த அத்திமரம்? யார் இந்த அத்திமரம்? ஆண்டவர் சொல்றாரு, 3 வருஷமா வந்து நான் பார்க்குறேன், இதில் ஒன்றையுமே காணாம். என்னது? ஒன்றையுமே காணாம். இதை எதுக்கு இடத்த அடைச்சிக்கிட்டு பேசாமல் வெட்டி எரிச்சிருங்க. அப்படி நம்ம விரட்டி விட்டோம்னா எத்தனை விரட்டி விடுறது? யாருமே என்ன செய்ய முடியாது, இங்கே இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, சரி இந்த தடவை இன்னொரு வருஷம் டைம் என்ன செய்வோம், கொடுத்து பார்ப்போம். சுற்றியில் வெட்டி எருவை போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்ல ஒரு கடவுளுடைய பக்தியை வைராக்கியத்தை திணிச்சு அனுப்பிச்சி விடுவோம். 1 வருஷத்துக்குள்ளே அது காய்க்காவிட்டால் எரிஞ்சிருவோமா? வெட்டி எரிஞ்சிடலாமா? ஆனால் அமைதியாக இருக்கீங்க. சொல்லுங்கள், கண்டிப்பாக கனி கொடுப்பேன்னு சொல்லி. ஆண்டவரே கனி கொடுப்பேன், ஆண்டவரே கனி கொடுப்பேன், நீர் என்னை தேடி வரும் பொழுது கனிகளோடு நிறைந்திருப்பேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த அலங்காரத்தோட இனி தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரம்னா என்னங்க? சிலர் என்ன நினைக்கிறாங்க, நகைகளை பூட்டி கொண்டு போய் கடவுள் முன்பாக நின்று, அப்பா நான் அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னைய பாருங்கன்னு சொல்கிறதா? பரிசுத்த அலங்காரம்னா என்ன? கனிகளோடு போவது. கனிகள்னால் என்ன தெரியுமா? தூய ஆவியின் 9 கனிகளை பற்றி உங்களுக்கு தெரியும்ல? அந்த கனிகளோடு நீங்கள் கடவுளை ஆராதிக்கணும். அந்த கனிகள் உங்களை தனி மரமாக இருக்க விடாதுங்க. உங்களை சுற்றிலும் ஒரு கூட்டத்தை, கடவுளுடைய பிள்ளைகள் சூழ்ந்திருப்பீர்கள். நீங்கள் ஆராதிக்கும் போது ஒரு படையாக ஆராதிப்பீர்கள். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறணும். ஏன்னா அந்த மரத்தில் கனி இல்லைன்னா அது வேஸ்ட். பாருங்கள், ஒரு சில பழம் காய்க்கின்ற மரங்கள் எல்லாம் பாருங்களே, நிறைய அதில் குருவிகள் வரும், நிறைய உயிரினங்கள் அதன் மூலமாக பயன்பெறும். ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கிற, பசுமையாக ஒரு தோற்றம் அளித்து கொண்டு வெறுமையாக இருக்கிற அந்த மரத்திற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுபோல் நீங்களும் இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பார்ப்போம், இந்த மாதிரி தான் டைம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னும் ஒரு 6 மாதம் பார்க்கலாம், 1 மாதம் பார்க்கலாம். எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்ம இன்னும் கடவுளுக்குள்ளாக வேறு ஒன்றவே இல்லை. என்னது? வேறு ஒன்றவே இல்லை. கடவுளுக்குள்ளாக இன்னும் ஒரு பிடிப்புள்ள வாழ்க்கை வரல. கடவுளுக்குள்ளே இன்னும் ஒரு பூஸ்டப், எப்படி சொல்கிறது, ஒரு பிடிப்புள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே இன்னும் வர முயற்சிக்கலை. ஆனால் கடவுள்கிட்ட இருந்து ஒரு பெரிதான காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சில விஷயங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம், சில காரியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கணும். எப்படி உனக்கு ஆண்டவர் செய்வார் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், தட்டுங்கள், தேடுங்கள், கேளுங்கள். அப்போ கரெக்டான இடத்துல நம்ம கேட்கணும், சரியான கதவுல தட்டணும், எங்கே காணாம போட்டிங்களோ அங்கே தேடணும். இதை விட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல, சம்மந்தமே இல்லாத ஒரு காரியங்களுக்குள்ளே நீ தேடுதுன்னா, கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு தடவை இல்லை, பல முறை. ஆனால் உங்களுடைய எண்ணங்களோ எப்படிப்பட்டவைகளாக இருக்குதுங்கிறது என்பதை இன்னும் அலசி பாருங்க. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே. பாருங்க, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். தந்தையின் சொத்து அனைத்திற்கும் மகன் தலைவனாய் இருந்தாலும் சிறுவனாய் இருக்கும் வரையில் அவனுக்கு அடிமைக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை. ஏன்னா அவன் மகன்தான்,
ஆனால் இருப்பினும் அவனும் அந்த தந்தைக்கு ஒரு எப்படி சொல்கிறது கீழ்ப்பட்டவனாகவே இருக்கிறான், பணிவிடைக்காரனாக இருக்கிறான். அவனுக்குரியவைகளை ஊழியனாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டியதை தந்தை அந்த முதலாளி செய்துதான் ஆகணும். அதே போல தான் ஆண்டவர் உங்களையும் பார்க்கிறார். தந்தை குறித்த நாள் வரை பாதுகாப்பாளர்கள் கண்காணிப்பாளர்களின் பொறுப்பில் அவன் இருக்கிறான். அவ்வாறே நாமும் சிறுவர்களாய் இருந்தபோது உலக பூதங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆனால் காலம் நிறைவுற்ற போது நாம் இறைவனின் பிள்ளைகளாகும்படி திருச்சட்டத்திற்கு கீழ்ப்பட்டிருந்தவர்களை மீட்டு கொள்வதற்காக கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் இறை மக்களாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை நம் உள்ளங்களுக்குள் அனுப்பினார். அந்த ஆவியானவர் அப்பா தந்தாய் என கூப்பிடுகிறார். ஆகவே இனி நீ அடிமை அல்ல, மகன்தான். மகனாயின் உரிமையாளனுமாம். இவை யாவும் கடவுளின் செயலே. Praise the Lord. Hallelujah. அப்பா, நான் இங்கே உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் சிறுவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா, இல்லை சிறுவர்கள் அந்த காரியங்களுக்கு மேலே வளர்ந்தவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? கடவுளுக்குள்ள அதுதான். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, நீ சிறுவர்களாக இருந்தீன்னா உன்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவர்களுக்கும் உனக்கும் வேறுபாடு கிடையாது. அவ்வளோதான். நீ ஒரு பராமரிப்பில் இருக்க, ஒரு பாதுகாப்பில் இருக்க. ஆனால் அந்த மகன் என்ற உரிமை, அந்த தலைமைத்துவ பண்பு உனக்குள்ள வரணும்னா நீ மெச்சூர்ட் ஆகணும், வளரணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கடவுள் சொல்லுகிறார். அதுக்கு என்ன வேணும்னா கடவுளுடைய ஆவி உனக்குள்ள வேணும். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இறப்பில் அவர் அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளையும் நீ உணர்ந்தவர்களாக, அந்த உயிர்ப்பின் மகிமை உனக்குள்ள வந்ததாக நீ வாழும்போது தான் உண்மையான மகளாக நீ மாறுகிறாய். அப்பொழுது நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். நீ ஒரு கேட்கணும்னு அவசியம்லாம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நினைச்சாலே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், உனக்கு கொடுத்துருவார். வாசிங்க. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாதிருந்த போது இயல்பாகவே கடவுள் அல்லாதவற்றுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது கடவுளை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். சரியாய் சொல்ல வேண்டுமாயின் இப்பொழுது கடவுளே உங்களை அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க வலுவற்ற வறுமை மிக்க உலக பூதங்களிடம் திரும்பி போய் அவற்றிற்கு மறுபடியும் அடிமைகளாவதற்கு நீங்கள் விரும்புவதெப்படி? பாருங்க, புரியுதா அந்த வசனம் உங்களுக்கு? திருப்படியும் நீங்கள் ஏன் பழைய விஷயங்களை யோசிக்கிறீங்க? பழைய பூதங்களுக்கு திருப்படியும் போகணும்னு நினைக்கிறீங்க, அடிமைகளாகணும்னு நினைக்கிறீங்க, இச்சைகள் ஆசைகள் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு வேதம் சொல்லுது. ஏன் அது உனக்கு? நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கடவுள் ஒரு லிமிட்டில் அவங்கள வச்சுருக்கும் பொழுது அவர்கள் நல்லதொரு நிலையில் இருக்கிறாங்க. கடவுள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி அவர்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் கடவுளுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, கடவுளுடைய வார்த்தை கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு புரியாது. கேட்டால் அவர்களுடைய உணர்வுலேருந்து வெளியே வர மாட்டாங்க. திருப்பணியும் அடி விழுந்து இருந்ததை காட்டிலும் இன்னும் மோசமான நிலைக்கு அவர்கள் போனால் மட்டுமே திருப்பணியும் அப்பா நான் செஞ்சது தப்புப்பா, என்னைய திருடி ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்ட்டு வருவாங்க. அது வரைக்கும் வரமாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்குற திருப்படி ஏன் உனக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது? நிறைய பிள்ளைகள் இடத்துல தனியாக கூப்பிட்டு கூட பேசுகிறோம், சொல்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுங்கயா, நல்ல காரியங்களை பண்ணுங்க, ஊழியம் பாருங்கன்னு. போயிட்டு ஒரு 3 நாளில் நல்லதொரு காரியங்களுக்குள்ளாக செய்கிறாங்க, ஊழியம் பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு 6 மாதத்துக்கு அது அப்படியே ஆஃப் ஆகிடுது. அதுக்குண்டான ஒரு முயற்சியும் கிடையாது.
இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பவே மாட்டேன். எனக்கு கட்டாயப்படுத்த பிடிக்காது. ஏன்னா என்னைய ஒரு ஆள் கட்டாயப்படுத்தினா எனக்கு பிடிக்காது. அதனால் என் அன்புக்குரியவர்களே, உங்களையும் அவ்வாறு தான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். யாரையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்தி நீ இதை செய்யணும், இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிலாம் சொல்ல மாட்டார். இதை செஞ்சினா இதை பெற்றுக்குவேன், இதை செய்யலைன்னா இதை பெற்றுக்கொள்ள மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல் 2 விதமான ஆவிகளுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்க. ஒன்று சாத்தானுடைய ஆவி, ஒன்று கடவுளுடைய ஆவி. இந்த சாத்தானுடைய ஆவியும் உனக்குள்ளே இருக்குது, கடவுளுடைய ஆவியும் உனக்குள்ளே இருக்குது. ஒன்று கடவுளுடைய ஆவி சொல்கிறத நீ கேட்கல அப்படின்னு சொன்னால் நீ சாத்தான் சொல்லுகிற ஆவியின்படி நடக்கிறாய் என்ற அர்த்தம். பிரைஸலா, புரியுதா நான் சொல்கிறது? அப்போ கடவுள் சொல்கிறத விட்டுட்டு நீ வேற ஒன்றை செய்வ. அப்போ வேற ஒன்று செய்யும் பொழுது அது பாவமாக மாறுகிறது, பாவ செயலுக்குள்ளாய் போகின்றது. உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய காலங்களையும் நீங்கள் வீணாய் போக்கி கொண்டு இருக்கிறீர்கள், ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டு இருக்கிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன செய்ய போறீங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க, வாசிங்க. நாள், திங்கள், காலம், ஆண்டு இவற்றை பார்க்கிறீர்களே, உங்களுக்காக நான் உழைத்தது வீண்தானா என அஞ்ச வேண்டி இருக்கிறது. சொல்லுங்க. பழைய நினைவுகள். சகோதரர்களே, உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் என்னை போல் நடங்கள், ஏனெனில் நான் உங்களைப் போல் ஆனேன். நீங்கள் எனக்கு அநீதி ஒன்றும் இழைக்கவில்லை. என் உடற்பிணிதான் உங்களுக்கு முதல் நற்செய்தி அறிவிக்க எனக்கு வாய்ப்பளித்தது. இது உங்களுக்கு நினைவிருக்கும். என் உடல்நிலை உங்களுக்கு இடைஞ்சலாய் இருந்தும் நீங்கள் என்னை புறக்கணிக்கவில்லை, வெறுத்து ஒதுக்கவும் இல்லை. மாறாக கடவுளின் தூதரை ஏற்றுக்கொள்வது போல் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஏன், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்வது போலவே என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அதை பெரும் பேராகவும் கருதினீர்கள். அந்த மனநிலை இப்பொழுது எங்கே? முடிந்திருந்தால் உங்கள் கண்களையும் எனக்காக பிடுங்கி கொடுக்க தயங்கி இருக்க மாட்டீர்கள். நல்லா கவனிங்க. உங்கள் கண்களையும் எனக்காக பிடுங்கி கொடுக்க தயங்கி இருக்க மாட்டீர்கள். உங்களை பற்றி இதை திண்ணமாக சொல்ல முடியும். இவ்வாறு உங்களுக்கு உண்மையை சொன்னதனால் உங்கள் பகைவன் ஆனேனே. முன்பு நான் குறிப்பிட்டவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுகிறார்கள், ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானதன்று. என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு? அதாவது பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா தான் இருந்தீங்க, நீங்கள் கடவுளுக்குள்ளே எப்படி இருந்தீங்க? நல்ல ஒரு வைராக்கியமாக இருந்தீங்க. கடவுளை பற்றி ஆர்வமாக கேட்கும்போது நான் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு கடவுளுக்காக எதையும் செய்வேன் என்ற மனநிலையோடு இருந்தீங்க. அங்கேயும் குறிப்பிட்டு சொல்கிறாரு பாருங்க, கண்ணை பிடுங்கி கொடு எனக்காக அப்படின்னு சொன்னால் கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்காக ஓடுறதுக்கு தயாராக இருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த பாரம் எங்கே போச்சு? இப்போ அந்த ஆர்வம் எங்கே போச்சு? அந்த செயல்பாடுகள் எங்கே? வேற ஒரு இடத்துல இருக்கும் கண்டிப்பாக. இந்த இடத்துல இங்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் இது எங்கே இருக்கும்? வேற ஒரு இடத்துல இருக்கும். ஒன்று பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம், இல்லை பாவம் செய்கிறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உண்மையில் இன்ட்ரெஸ்டில் இருக்கலாம். எதையாவது ஒன்று அட்டாச்சோடு தான் இருப்பீங்க. மனிதனுடைய சுபாவம் அப்படிப்பட்டதாக இருக்குது. கடவுள் ஒன்று ஜெபம் பண்ணணும், நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுடைய நேரங்கள் ஒன்று ஜெபம் பண்ணணும், இல்லைன்னா வீட்டு வேலைகள் செய்யணும், இல்லைன்னா டிவி பார்க்கணும், இல்லைன்னா யாரை பற்றியாவது புறணி பேசணும், இல்லைன்னா தூங்கணும். இதான வாழ்க்கை நடைமுறையாக இருக்குது. இதுக்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் நன்மை தீமை எங்கிறத பிரித்து நீங்கள் எப்படி ஓட போகிறீங்க? யோசிங்க, வாசிங்க. தங்கள் மேல் நீங்களும் அதே ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அவர்கள் உங்களை என்னிடமிருந்து பிரிக்க பார்க்கிறார்கள். சாத்தான் வந்து பிரிக்க பார்க்கிறாராம். வா, நீ எதுக்கு அங்கே போற? வா, நீ ஜெபத்துக்கு போய் என்ன ஆக போகுது? நீ தான் ப்ரேயரே பண்ண மாட்டேங்கிறிய, உனக்கு தான் சோம்பேறித்தனமாக இருக்க, உனக்கு விசுவாசம் இல்லையே, போய் என்ன செய்ய போற? வா அப்படின்னு சொல்லி சாத்தான் உங்களை கடவுளிடமிருந்து பிரிக்க பார்க்கிறான்.
உங்கள் நடுவில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுவது எப்பொழுதும் நல்லதே. ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானதாய் இருத்தல் வேண்டும். நேர்மையா இருக்கணும். என் குழந்தைகளே, குழந்தை பெற்றெடுக்கும் தாய் போல உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை மறுபடியும் உங்களுக்காக நான் வேதனையுறுகிறேன். உங்களை பொறுத்தமட்டில் என்ன செய்வது என்றே எனக்கு விளங்கவில்லை. இப்பொழுதே நேரில் வந்து உங்களோடு இருந்து வேறு வகையாய் பேசி பார்த்தால் நலமாயிருக்கும். பாருங்க, அப்பயே பவுல் என்னாச்சு, புலம்புன்னு புலம்பி இருக்கிற உங்களோட வேற விதமாக கூட வந்து பேசி பார்த்தா நலமாயிருக்கும். என் அன்புக்குரியவர்களே, என்னையை பொறுத்தளவுக்கு நீங்கள் மாறணும். கடவுளுக்காக உண்மையாக ஓடணும். கடவுளுக்குள்ளே நிலை நிற்கணும். பெரிதான காரியத்தை கடவுளுக்காக செய்யணும். மரிக்கும்போது அந்த ஆனந்த கண்ணீர் வரும். இதற்குள்ளாக நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். இனி வருகிற நாட்களில் ஜெபம் பண்ணணும். பழைய இயல்பை களைஞ்சிடுங்க. உலக காரியங்களை விட்டுடுங்க. தினமும் குறைந்தது ஒரு 2 மணி நேரமாவது செபிக்க கற்றுக்கங்க. நீங்கள் செபிக்கல அப்படின்னு சொன்னால் கடவுளோடு தொடர்பற்றவர்களாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு செபிக்கிற பிள்ளைகளாக மாறிக்கிங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கையாவது கடவுளை பற்றி சொல்லுங்க, ஊழியம் பாருங்க. அப்போ தான் கடவுள் உங்களோட பேசுகிறத நீங்கள் உணர முடியும். இல்லைன்னா உணர முடியாது. அதனால் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை மாறட்டும், உங்களுடைய செயல்பாடுகள் மாறட்டும். என் ஆண்டவரோடு ஒரு இணைப்பு உண்டாகட்டும். எல்லாம் உள்ள சர்வலர் நாமத்தில் என் ஆண்டவருடைய கரங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கின்றேன்.